ரேஷன் கடையில் வரிசை, எடை குறைவு, எப்போ திறக்கும்னு தெரியாத நிலை. இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற மெகா திட்டம் தான் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம். இந்த திட்டம் யுனைடெட் நேஷன்ஸ் உடைய உலக உணவு திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்துது. இந்தியாவில் முதல் முறையாக இது குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த அன்னபூர்த்தி திட்டம்னா என்ன? பேங்க் ஏடிஎம் மாதிரி தான் இது. ஆனால் பணம் எடுக்கிற ஏடிஎம் இல்லை, தானியம் எடுக்கிற ஏடிஎம். நம்ம ரேஷன் கார்டில் மாதத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோம் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு எல்லாம் நேராக மிஷின்லேருந்தே கிடைக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? முதல்ல ஏடிஎம் ஸ்க்ரீனில் ரேஷன் கார்டு எண் அல்லது ஆதார் கார்டு எண் போடணும். அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு பண்ணணும். உங்கள் விரல் ரேகை அல்லது கண் விழித்திரையை ஸ்கேன் பண்ணுறது மாதிரி தான். சரிபார்ப்பு முடிஞ்சதும் உங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளவு தானியம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு ஸ்க்ரீனில் காட்டும். அதிலிருந்து தேவையான பொருளை நீங்கள் தேர்வு பண்ணலாம். பின்னாடி கீழே பை வச்சா சில நொடிகளில் சரியான எடையில தானியம் வெளியே வரும். இதில் முக்கியமான அம்சம் என்னன்னா, 24 மணி நேரமும் செயல்படும். எடை குறைவு பிரச்சனை இல்லை. 25 கிலோ வரை 30 முதல் 35 வினாடிகளில் வழங்கும் திறன். சோலார் பவரில் கூட இயங்கும். மனித இடையூறு குறைவு. போலி ரேஷன் கார்டு புகார்கள் குறையும். டிஜிட்டல் ரெக்கார்ட் யார் எவ்வளவு எடுத்தாங்கன்னு சிஸ்டமில் சேமிக்கப்படும். இது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமை முழுக்க டிஜிட்டல் மற்றும் வெளிப்படையான முயற்சியில் மாற்ற ஒரு முயற்சி. அடுத்த 3-4 ஆண்டுகளில் நாடு முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி ரேஷன் கார்டு வாங்க வரிசையில் நிற்க வேண்டாம். இன்னைக்கு கடன் முடிச்சுன்னு கேட்டு திரும்பவும் வேண்டாம். ஏடிஎம்க்கு போற மாதிரி போய் சில நொடிகளில் உங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை எடுத்துக்கிட்டு வரலாம். இந்த திட்டம் உங்க பகுதியில் வந்தா பயன்படுத்துவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.